அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல காஞ்சிபுரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் கேடிசிசி பெல்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம். கேடிசிசி அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த பெல்ட்டை சொல்லுவாங்க. இது வட தமிழ்நாட்டுக்குள்ள வராது. இது சிட்டி கார்பரேஷன், சென்னை சிட்டி கார்பரேஷனோட ஒரு அங்கமா இதை பார்க்குறாங்க. அண்ட் நிறைய ஹிஸ்டாரிக்கலா இதுக்கு டேட்டாஸ் நம்மளால சொல்ல முடியும். அண்ட் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாவட்டமா இருந்தது. இதுல இருந்தா செங்கல்பட்டு தனியா பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டுல சில சட்டமன்ற தொகுதிகள் வந்துடும். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை மொத்தம் 4. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆலந்தூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமா தான் இருக்கு. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரிசர்வ்டு தொகுதி. இங்கிருந்து சில தொகுதிகள் வேற வேற இடங்கள்ல ஆட் ஆகும். அண்ட் வேற மாவட்டங்கள்ல இருந்து சில தொகுதிகள் காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்துக்கு கூட ஆட் ஆகும். இப்படிதான் இதனுடைய அமைப்பு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இங்கதான் CN அண்ணாதுரை, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், திமுகவினுடைய ஒரு பிரதானமான முக்கிய ஆள். அவர் தான் இந்த கட்சியினுடைய ஸ்தாபகர்த்தாவா இருந்தாரு. ஸோ அவர் இந்த மாவட்டத்துல பிறந்தாரு. இப்ப அவரோட ஃபேமிலி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அதை பத்தி தான் பின்னாடி நம்ம பேசலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்துல கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நேற்றைய தினம் நான் விஜய் அவர்கள் அண்டு திரிஷா அவர்களுடைய அந்த திருமணத்துல கலந்துகிட்ட வீடியோ பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும், சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு சில கீழ்த்தரமான மனிதர்கள் அதை பத்தி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்திலாம் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேசுறேன். சரி, ஓகே, நம்ம இப்ப சாம்பிள்ஸ் லைனா பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல வருகின்ற முதல் சட்டமன்ற தொகுதி ஆலந்தூர். இங்க 678 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க DMK 306, TVK 296, ADMK 65, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் DMK 45% வாக்குகளை பெறுது, TVK 43% வாக்குகள், ADMK 9%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. DMKவை பொறுத்த வரைக்கும் 12% வாக்குகளை உயர்த்தி இருக்கு. TVK 7% இழந்திருக்கு, ADMK 5% இழந்திருக்கு, அதர்ஸ்க்கே எந்த சேஞ்சும் இல்லை. ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் DMK ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தொகுதி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இது TVK லீட் பண்ண தொகுதி. ஆனா இப்போ DMK இங்க லீடிங்க்கு வந்திருக்கு. இதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலயே சொல்லியிருந்தேன், இங்க தாவேக்கா ஒரு ஸ்லெண்டர் எஜ்ல தான் இருக்கு. திமுக இங்க லீடிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஏன் இங்க இந்த சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா, இங்க ஹிஸ்டாரிக்கலாவே திமுகவுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன், கோர் ஓட்டர்ஸ் ரொம்ப அதிகம், 30% இருக்காங்க. அதனால திமுக ஒரு 10% ஓட்டர்ஸை மெயின்டைன் பண்றதுதான் ஒரு வேலையாவே வச்சிருக்கு. அதனால இங்க அவங்களுக்கு எந்த விதமான கடும் போட்டியும் இருக்காது. 2011 மட்டும்தான் திமுக இங்க ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. 1991 ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. மற்ற தேர்தல்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது திமுகவுக்கு இங்க பெரிய பின்னடைவுலாம் எதுவும் கிடையாது. ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டும் இருக்காரு. ஸோ அவருடைய ஆர்கனைசேஷன் ஒர்க்கும் சரி, திமுகவினுடைய அந்த கோர் ஓட்டர்ஸினுடைய அந்த ஸ்விங்கும் சரி, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, நிறைய விதமான அமைப்பு பலங்கள் அவங்களுக்கு இந்த மாவட்டத்துல இருக்கு. அதனால அவங்க எங்கேயுமே இங்க ஸ்ட்ரகிள் பண்றது இல்லை. ஈஸியாவே ஓட்டர்ஸை கன்சாலிடேட் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அவங்களுக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ ஆலந்தூர்ல இருமுனை போட்டி தான் எதிர்பார்க்கப்படுது. தாவேக்காவா திமுகவா அப்படின்னு தான் ஃபைட் இருக்க போது. இங்க திமுக ஒரு சிலிண்டர் எஜ்ல தான் லீடிங் வருது, 2% தான் வருது. என்றாலும் திமுக இங்க வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா முன்னாடி சொன்ன ரீசன்ஸா அவங்க அமைப்பு பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தாவேக்கா புதிய கட்சியா இருக்கிறதுனால சில டிஸ்அட்வான்டேஜஸ் இங்க இருக்கு. நல்ல கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் வேற மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை அதிமுக இன்னும் ஒரு 10% மேல ஏறுது அப்படின்னா ஒரு கடும் போட்டியை நம்ம இங்க எதிர்பார்க்கலாம். அஸ் ஆஃப் நோ இது ஒரு இழுபறி தொகுதியா தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. திமுக இங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா எடுக்கிற 7% திமுகவுக்கே ரிவர்ஸ் ஆகுது. அது திமுக இருந்து வந்த வாக்கு தான். அதிமுகவுக்கு 5% குறையுது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். அதிமுகவினுடைய அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கோர் ஓட்டர்ஸ், அதுல ஒரு பங்கு 2021 திமுகவுக்கே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. அது மாதிரியான ஒரு சேம் பேட்டர்ன் தான். பட் அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் பெரும்பாலும் தாவேக்கா சைடு தான் இருக்காங்க. அவங்க மற்ற கட்சி சைடு போற மாதிரிலாம் தெரியல. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் திமுக சைடு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. மோரார்லேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல சொல்லிட்டோம், அதிமுகவினுடைய பெரும்பாலான மகளிர் வாக்குகளை தாவேக்கா எடுத்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ மகளிர் ஓட்டுகள் வெளியேறல. இது மற்ற வாக்குகள், ஆண் வாக்காளர்களுடைய வாக்கு வங்கியிலேருந்து தான் அது வெளியேற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம சாம்பிள்ஸை பார்க்குறோம் அண்ட் ஓட்டர்ஸ் கிட்ட பேசும்போதே நம்மளுக்கு என்னென்ன சிச்சுவேஷன் அங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா திமுகவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு கடும் போட்டியை தாவேக்கா கொடுக்கலாம், நல்ல கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ணா. ஆனா இப்போதைக்கு இங்க திமுகவுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு வின் பண்றதுக்கு.
அதே சமயம் அதிமுக இங்க டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அடுத்த தொகுதி உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 709 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 365, டிஎம்கே 250, ஏடிஎம்கே 78, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 51% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 4% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க டிவிகேக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஏடிஎம்கேக்கு 4% குறையுது. அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. உத்திரமேரூரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா இந்த தொகுதிக்கு பல சிறப்புகள் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல நான் சொல்லியிருப்பேன். இங்க திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ரொம்ப கீழே போல. கேடிசிசியை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, தாவேகாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக தான் வீக்கா இருக்கு. அதை பல மாவட்டங்களை நம்ம பார்த்துட்டோம், சென்னை திருவள்ளூர்ல எல்லாம் பார்த்துட்டோம். இங்கேயும் அதுதான் கண்டினியூ ஆகுது. ஸோ திமுகவினுடைய அந்த கோர் ஓட்டர்ஸ் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 25%, அது கீழே போக மாட்டாங்க எந்த மாதிரியான மோசமான சிச்சுவேஷன் வந்தாலும். தாவேகா ஒரு மண்டலத்திலையும் ஒரு கட்சிக்கிட்ட இருந்து அதிக அளவு வாக்குகளை எடுக்குது. இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்ட இருந்து எடுக்குது, திமுக கிட்ட இருந்து 1/3 வாக்குகளை எடுக்குது. ஸோ திமுக தன்னுடைய கோர் ஓட்டர்ஸை தக்க வைக்குது, பிகாஸ் ரூலிங் பார்ட்டி. அதுக்கப்புறம் இளைஞர்களோட வாக்குகள் தாவேகாவுக்கு அடுத்தபடியா திமுகவுக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஃபைட்டே அப்படிதான் கட்டமைக்கப்படுது, தாவேகாவா திமுகவா அப்படின்னு தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. உத்திரமேரூர்ல திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க முன் வைப்பாங்க. ஒருவேளை இங்க கூட்டணி கட்சியான விசிகாவோ இல்ல வேற யாரோ நின்னாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு ஒரு கேக் வாக்கா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இது ஒரு கடும் போட்டியா கூட மாறலாம். பட் இப்போதைக்கு நம்ம சாம்பிள்ஸை பார்க்கும்போது, சயின்டிபிக் சாம்பிளிங்ல தான் பர்சன்டேஜஸ் அலாட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இங்க தாவேகாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஏன்னா 50க்கு மேல போயிடுச்சு, திமுகவும் 35ல தான் இருக்கு. அதனால ஒரு இழுபறி கடும் போட்டி இல்ல எப்படி வேணா போலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு தாவேகாவுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு. நல்ல ஒரு லீடு இருக்கு. தாவேகா இன்னமே பர்சன்டேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது அவங்க பிரச்சாரத்தை பொறுத்தோ இல்லை மற்ற விஷயங்களை பொறுத்தோ தான் இருக்கு. ஏன்னா கட்சிக்கான பேஸ், ஆர்கனைசேஷன், மெஷினரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் மக்கள் மத்தியில கட்சிக்கான ஆதரவு இருக்கு. தாவேகாவினுடைய அந்த பலமே என்னன்னா தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன். அதான் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதுதான் இங்க கண்டினியூ ஆகுது. உத்திரமேரூர்ல தாவேகா நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு இருக்கு. அடுத்த தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. 814 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 406, டிஎம்கே 310, ஏடிஎம்கே 80, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க டிவிகே 3% இன்க்ரீஸ் பண்ணுது, டிஎம்கே 5% இழக்குது, ஏடிஎம்கேவை 4% இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. ஏடிஎம்கேக்கு 4% இங்க இன்க்ரீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட அந்த அதர்ஸ் கிட்ட இருந்து தான் கொஞ்சம் எடுக்குது. அதுக்கப்புறம் திமுக வாக்காளர்களே ஒரு ஃபிராக்ஷன் திரும்பி வரலாம். அது பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸோட எஃபெக்டா இருக்கலாம். காஞ்சிபுரத்துல லைட்டா போலரைசேஷன் இருக்கு. அந்த போலரைசேஷனுக்கு காரணமே விசிகா வெர்சஸ் பிஎம்கே, 2 பேருமே 2 அலையன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்ல யார் இங்க நின்னாலும் கடுமையான பின்னடைவை சந்திப்பாங்க. அதிமுக பல தேர்தல்கள்ல காஞ்சிபுரத்துல தோல்வியை தான் தழுவி இருக்கு. அதனால அதிமுக ஹிஸ்டாரிக்கலாவே இங்க தோக்குற கட்சி அப்படின்ற மைண்ட் செட் தான் மக்கள் மத்தியில இருக்கு. அதனால இந்த இடத்துல அவங்க நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் தாவேகா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நின்று 50% ஓட்டு எடுத்து தனிப்பெருங்கட்சியா லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ காஞ்சிபுரத்துலதான் ஒரு பெரிய அளவுக்கு அந்த அர்பன் சைட்ல தாவேகாவுக்கு சப்போர்ட் இருக்கு. அதை முழுமையா தாவேகா எடுத்துரும். ரூரல்ல 3 கார்னர் ஃபைட்டா வருது. அதுல தாவேகா எமர்ஜ் ஆச்சுன்னா நிச்சயமா அந்த தொகுதியில ஒரு பெரிய அளவு கன்சால்டேஷனை கொண்டு வெற்றி பெற்றுடும். ஸோ காஞ்சிபுரத்துல எந்த மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன் ரூரல்ல வரப்போகுது அப்படின்றது பொறுத்து தான் இதனுடைய வெற்றியை தீர்மானிக்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் ரூரல்லையும் தாவேகா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஓட் ஷேர் இருக்கு. அது முன்னாடி சொன்னதான், நிறைய டைம் சொல்லிட்டேன், கட்சிக்கு பேஸ் இல்லை, கட்டமைப்பு இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எல்லாம் சொல்றீங்க. ஆனா ஆதரவு இருக்கே, மக்கள் இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது இங்க கட்சிக்கு பூத் ஏஜென்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, கவுன்சிலர்ஸ் இல்லை, எப்படி ஓட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட விருப்பத்துக்கு போட முடியாது. மக்கள் சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம போட்டுதான் ஆகணும். ஸோ மக்கள் தாவேகாவுக்கு தான் போடுவேன்றாங்க. அதனாலதான் இந்த தொகுதியை நான் அலாட் பண்ணியிருக்கேன். தாவேகா 406 கிட்டத்தட்ட ஒரு மேசிவ் லீடு எடுக்குது, 50% ஓட்டு எடுக்குது. அப்படின்னும் போது ஃபைட்டு இல்லை. இங்க திமுக கூட்டணி கொஞ்சம் ஏறி 38% கிட்ட வருது. அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னும் போது ஒரு நல்ல ஃபைட் எதிர்பார்க்க முடியுது. 40 வரைக்கும் போகலாம், ஆனா அது கீழே வரும் அப்படின்னு எனக்கு தோணல. கடைசி தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி. 686 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 318, டிஎம்கே 256, ஏடிஎம்கே 99, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 46% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 37%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3% வாக்குகள். என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 12% வாக்குகள் உயருது, டிஎம்கேக்கு 21% குறையுது,
ஏடிஎம்கேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. இங்க டிஎம்கே ஒரு கடுமையான பின்னடைவு சந்திக்குது, 21% வாக்குகளை இழக்குது. தாவேகாவுக்கு அதுல 12% போகுது, 9% அதிமுகவுக்கு போகுது. இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும். தாவேகாவுக்கு ஃபைட்டே இல்லை. இந்த தொகுதியில நிச்சயமா வெற்றி பெற்றுட்டோம். ரவுண்ட் ஒன் சர்வேல இது திமுக லீட் பண்ண தொகுதி 58% வரைக்கும் திமுக போச்சு. இப்போ அது டவுன் ஆயிடுச்சு. ஸோ காங்கிரஸ் கேடர்ஸ்க்கும் திமுக கேடர்ஸ்க்கும் இந்த தேர்தலில் ஒரு ஜெல் இருக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள இன்ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. கேடர்ஸ் மத்தியில ஒரு இணக்கம் இல்லை, தலைவர்கள் தான் கை கோத்துட்டு இருக்காங்க. அதனால அது பொருந்தா கூட்டணி அப்படின்றது நம்ம பலமுறை பேசிட்டோம். இங்க செல்வ பெருந்தகை அவர்கள் தான் 2021 கண்டெஸ்ட் பண்ணி எம்எல்ஏவா தேர்வானாரு. இந்த முறை அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புல நிச்சயமா கடுமையான பின்னடைவு சந்திச்சு தோல்வியை தழுவாரு. ஸோ ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து பெரும்பாலும் தாவேகாவுக்கு தான் ஆதரவா இருக்கு. 1 இயர்லயும் 1/3 வந்து தாவேகா எடுக்கும். அப்படின்னும் போது காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நின்று ஃபைட் பண்ணி இந்த இடத்துல தாவேகா மேல ஏறி வரும். ஸோ தாவேகாவினுடைய ஒரு அந்த கெய்னிங் மொமெண்டம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அர்பன்ல தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அர்பன்ல பெரும்பாலான இடங்கள்ல தாவேகாவோட பிரசன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ரூரல்லையும் இருக்கு, பட் அர்பன்ல இருக்கிற அளவு ரூரல்ல இல்லை. அதனால கட்சி அர்பன்ல தான் இருக்கு, ரூரல்ல இல்லவே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சில அரசியல் அறிவாளிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ரூரல்லையும் கட்சி இருக்கு. ரூரல்ல ஓட்டு வாங்கலைன்னா எங்கேயுமே தாவேகாவால 30% டச் பண்ண முடியாது. ஆனா 30% டச் பண்ணுது அப்படின்னா ரூரல்லையும் ஓட்டை வாங்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, காஞ்சிபுரம் மாவட்டத்துல வருகின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா 3 தொகுதிகள்லையும் திமுக 1 தொகுதியிலையும் லீடிங்ல இருக்காங்க. ஏடிஎம்கே 0, அதர் 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 47% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 10% வாக்குகள், அதர்ஸ் 5% வாக்குகள். தாவேகாவுக்கு 3% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 4% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இங்க என்னன்னா தாவேகா ஆலந்தூரை இழந்திருக்கு, ஸ்ரீபெரும்புதூரை கெயின் பண்ணிருக்கு. திமுக ஆலந்தூரை கெயின் பண்ணிருக்கு, ஸ்ரீபெரும்புதூரை இழந்திருக்கு. அவ்வளவுதான், இந்த சேஞ்ச் மட்டும் தான் வந்திருக்கு. மற்றபடி அது சீட் ஷேர்ல அஃபெக்ட் ஆகல. தாவேகா 3 சீட்ல ஸ்டில் லீட் பண்ணிட்டு இருக்கு, திமுகவும் 1 சீட்ல லீட் பண்ணிட்டு இருக்கு. அதனால நோ சேஞ்ச். தாவேகாவுக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை, அதர்ஸ்க்கும் இல்லை. ஸோ இப்படிதான் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இங்க திமுக தான் லாஸரா இருக்கு. திமுகவோட ஓட் ஷேர் ஏனோ டவுன் ஆகுது. அது காங்கிரஸ் ஜெல் ஆகல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒருவேளை காங்கிரஸோட அந்த வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு ரிவர்ஸ் ஆகலாம். தாவேகாவுக்கு தான் அவங்க பெருமளவுக்கு விரும்புற ஒரு அலையன்ஸ், நேச்சுரல் அலையன்ஸா வராங்க. அதனால காங்கிரஸ் ஓட்டர்ஸ், அடிமட்ட ஓட்டர்ஸ் நினைக்கிறது தாவேகா தங்களுக்கான ஒரு ஆப்ஷனா நேச்சுரல் அலையன்ஸா பாக்குறாங்க. அதனால திமுக நிக்கிற இடத்துல அவங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமான்றது கேள்விக்குறி. நம்ம செகண்ட் ரவுண்டு சர்வே எடுத்துட்டு இருக்கிறப்பதான் அந்த காங்கிரஸ் குழப்பங்கள்லாம் ஓடிச்சு. கட்சிக்குள்ளே நிறைய பேர் திமுக எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. அப்பவே அது கிரவுண்ட்லயே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய பேர் வந்து திமுக கூட்டணியை எதிர்க்கிறாங்க. அதனால திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் தாவேகாவை நோக்கி போகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விசிகாவோட ஓட்டுலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல போயிடுச்சு, பாமக ஓட்டும் போயிடுச்சு. அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்மோட வாக்குகள்லாம் தாவேகாவை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் தெளிவா தெரியுது. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. ஓட் ஷேர்ல தாவேகா கெயின் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 45% அப்படின்றத ஒரு கன்சிஸ்டன்ட் லீடா வச்சிருக்கு. இப்ப 47வது உயர்ந்திருக்கு. திமுக கூட 38% எடுத்து பிரதான எதிர்கட்சி அந்த மாவட்டத்துல வந்துருவாங்க. அதிமுக மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க டெபாசிட் எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாவே இங்க பலம் இல்லை. தாவேகா வந்து அவங்க ஓட்டை எடுக்கும்போது இன்னும் அவங்க கடும் பின்னடைவை சந்திச்சு கீழே போயிடுவாங்க. அதர்ஸ் 5% எடுக்கிறாங்க. அதர்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாவட்டத்துல. அவங்களுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எடுத்து அதே பர்சன்டேஜஸ் தான் தக்க வைக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். PR சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜி கொத்தடிமை மென்டர்னு போட்டுப்பாரு. இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், இந்த மாதிரி பல பேரை போட்டுப்பாங்க. என்ன பேர் வேணுமோ போட்டுப்பாங்க, எந்த ப்ரூஃபும் இருக்காது. கேட்டா கல்யாண பத்திரிகையில ஒர்க் பண்ணவங்க எல்லாம் பத்திரிகையாளர்னு போட்டுட்டு வந்து டிபேட்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளா தான் இந்த PR சுந்தரம் இருக்காரு. மென்டார்னு போட்டிருக்காரு இல்லையா, ஆக்சுவலா இவருக்கு ஒரு மென்டாரை நியமிக்கணும். ஏன்னா மென்டலி இவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கொச்சையா பேச முடியுமோ அப்படி பேசி வச்சிருக்காரு. ஒரு அரசியல்ல சம்பந்தமே இல்லாத 2 பெண்களை இந்த அளவு கொச்சையா பேசுறாருல. இவரோட மனைவியும் ஒரு பெண் தான், இவரோட மகளும் ஒரு பெண் தான், இவரை பெற்றவங்களே ஒரு பெண்ணாதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கேவலமா இவர் சார்ந்த கட்சி நினைக்குது அப்படின்றத இந்த ட்வீட்டே நம்மளுக்கு படம் பிடிச்சு காட்டுது. ஸோ நீங்க சொல்றீங்கல்ல விஜய் அவர்கள் இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு, அவரை சப்போர்ட் பண்ற ஒரு சின்ன குரூப் நேற்று கதறிட்டு இருந்தது இல்லை, அவருக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல திமுக, அதை வச்சுக்கிட்டு அந்த குரூப்பை நான் பார்த்து கேட்கிறேன். நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுமே இந்த மாதிரியான கீழ்த்தரமான மனிதர்களுக்கு ஒரு கண்டென்ட்டா தான் மாறுது. எந்த அளவுக்கு பெண்களை இவங்க நடத்துறாங்க நினைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க தாக்க வேண்டிய ஆள் எதிரில் இருக்கும்போது
உன்னை அரசியல்ல முன்னிலைப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்த ஒரு மனுஷனுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட நரேட்டிவ் கூட சேர்ந்துட்டு நீயும் அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்கல்ல, அந்த இடத்துலதான் உன்னோட நாலேஜ் இருக்கு. இவங்க எல்லாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்த வச்சு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த மாதிரியான ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நடந்த விஷயங்கள் எத்தனையோ திமுக காரங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, தலைவர்கள் மேலேயே இருக்கு. அவங்களாம் வெளியில வராமலே போயிட்டாங்கன்னா, நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க மனைவி பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்களே நடிகையோட சம்மந்தம் இருக்குன்னு. மனைவி தானே சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஹியரிங் இருக்குல்ல, கோர்ட் விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கும்ல, அப்போ அவர் மேல தப்பு இல்லைன்னு வந்துட்டா நீங்களா எங்க வச்சுப்பீங்க மூஞ்ச? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன், வேற என்ன நான் சொல்றேன்? வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நிரூபிக்கப்படாத வரைக்கும் நீங்க வாயை மூடிக்கிட்டு கட்சியில இருக்கிறவங்களா இருந்தா கட்சி பணி செய்யுங்க, ஃபேன்ஸா இருந்தா வாயை மூடிட்டு இருங்க, அவ்வளவுதான். எதுவுமே தெரியாம அரசியல அரிச்சுவடியே இல்லாம வந்துட்டு இவங்க செட் பண்ண நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய தடம் அரசியல இல்லாம போயிடும். ஏன்னா உங்களுக்கு நாலேஜே இருக்காது, மாறி மாறி நீங்க பேசிட்டு அரசியல்ல ஒரு கிரெடிபிலிட்டியே இல்லாம போயிடுவீங்க. அதான் இங்க நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பர்சன்லாம் நேற்று ஸ்டாண்ட் வித் சங்கீதா அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அந்த ஆட்கள். பெண்கள் சுதந்திரத்தை பத்தி பேசுற கட்சி இவங்க தான். 75 வருட கட்சி. எந்த அளவுக்கு இவங்களோட தரம் இருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க ட்ரெண்ட் பண்ற விஷயம், விஜய் அவர்களுக்கு பேசுற ஒவ்வொரு விஷயமும் அல்டிமேட்டா இந்த மாதிரியான ஆட்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற விஷயமா தான் மாறுது. ஸோ அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாவது. ஸோ இந்த மென்டரை தயவு செஞ்சு திமுகவை சேர்ந்தவங்க யாராவது பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழ்ப்பாக்கத்துல சேர்த்துருங்க. நிச்சயமா அவருக்கு மனநல பரிசோதனையும் அண்ட் மனநல அட்வைஸும் தேவைப்படுது. பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், அவங்கள பத்தி எப்படி பேசணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மக்களான நீங்க புரிஞ்சுக்கிட்டு தகுந்த பதிலடியை தேர்தலில் கொடுக்கணும். பர்சனல் லைஃப் வேற, இது வேற. இன்னமும் நீங்க அதே மேட்டரை சொல்லி இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பாலியல் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருத்தரே இப்ப தமிழ்நாட்டில் நான் தான் பெரிய கட்சி, 3வது கட்சின்னு சொல்லிட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படின் போது குற்றமே புரியாத ஒருத்தர், எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத ஒருத்தர் மேல அள்ளி வீசுற அவதூறுகளை சுமந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கட்சியில இருக்கவே தகுதி இல்லாதவங்க தயவு செஞ்சு நீங்க அந்த பார்ட்டியை விட்டு போயிடலாம், தாவேகா விட்டு. இதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரி சில சாக்கடைகளும் இப்ப உட்காந்து இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்குங்க. அதாவது கோர்ட்ல போயிட்டு தான் பண்ண பாலியல் குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த தலைவனை கட்சியில வச்சுட்டு நீ பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அவருக்கு? உன்னை பத்தி எல்லாம் அவர் பேசவும் மாட்டாரு. என்ன கேட்டா அந்த கட்சி உனக்கெல்லாம் அட்டென்ஷனே தரக்கூடாது. அந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான ஜென்மம் நீ. நீ பெண்கள் சுதந்திரத்தை பத்தி பேசுற, நீ பெண்களை என்னென்னலாம் கொச்சையா பேசியிருக்க அப்படின்றது உனக்கே தெரியும். சோசியல் மீடியால இருக்கு அந்த கண்டென்ட்லாம் இன்னமுமே. அதனால எந்த அளவுக்கு தாவேக்கால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிணந்தண்ணி கழுகுகள்லாம் எந்த அளவுக்கு கிளம்பி வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்களும் ஒரு சின்ன குரூப் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுச்சு நேற்று. அதான் என்ன உண்மைன்னே தெரியாம நான் எனக்கு தோன்றதை பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையும் மாத்திட்டு அரசியல் மையப்படுங்க, மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுக்க. நிச்சயமா தாவேகாவுக்கு இந்த தேர்தல் வெற்றி தர தேர்தலா இருக்கும். நிச்சயமா ஒரு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வருவார். இது போல இன்னொரு கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.